கதை நீர்க்கம்பி. கதை ஆசிரியர் திரு சிற்பி அவர்கள். மழை என்றால் எனக்கு தமிழைப் போல் உயிர். ஏன், அதிலும் ழகரம் இருக்கிறதே என்பது மட்டும் காரணமில்லை. நான் என் வீட்டுத் தோட்டத்திலே வைத்திருக்கும் மரம், செடி, கொடிகள் வளர்வதற்கு அடிப்படையாக இருப்பதால். நான் பழகும் மனிதர்கள் மனிதர்களாக இல்லை, ஆனால் மரங்கள் மரங்களாகவே இருக்கின்றன. இலை, கிளை, பூ, கனி ஆகிய இவற்றின் மீது துளிகள் பட்டாலும் வேர்வழி வரும் நீரையே அவை ஏற்று முறைமையாக வாழ்கின்றன. ஆனால் மனிதனுக்கு இது மாறாக உள்ளதே. வாய்வழி பருகும் பழக்கத்தை கொண்டு மழை நீரையே உட்கொள்ள முடியாத உடல்நிலையை பெறுகிறான். நான் அப்படியல்ல. மழையில் நனைவதை ஓர் இலக்கிய நுகர்ச்சியாக கருதுகிறேன். சிறுவயதில் ஒருமுறை தந்தையார் கடிதம் எழுதி கொடுத்து தபால் பெட்டியில் சேர்த்துவிடு என்றார். முகத்தில் சினம் தெரிந்தது. விலாசம் உள்ள பக்கம் மடிந்திருக்கும்படி செய்து சட்டைப்பைக்குள் வைத்து கொண்டேன். கண்ணை மூடிக்கொண்டு பேருந்து வண்டி ஓட்டுநராக என்னை கற்பனை செய்து ஒலி எழுப்பிக் கொண்டே ஓடிய பொழுது மழை என்னை விட்டு வைக்கவில்லை. கல்லூரி விரிவுரையாளரின் பேச்சை போல் தொடர்ந்து பெய்தது. பழங்கால தமிழ் இலக்கியங்கள் சிலவற்றை கடல் கொண்டதைப் போல கடிதத்தின் எழுத்துக்கள் சிலவற்றை மழை கொண்டது. கவலைப்படாமல் பெட்டியில் போட்டுவிட்டேன். ஒரு சீட்டெடுத்தால் சோதிடக்காரன் கிளிக்கு ஒரு நெல் கொடுப்பான். ஆனால் செய்த செயல் எதையும் தந்தை பாராட்டியதே இல்லை. ஆனால் உள்ளத்தில் அன்பு இருக்கும். சில நாட்களுக்கு பின் என்னை ஆறத் தழுவி கொண்டார். ஏதோ கோபத்தில் ஒருவரை கண்டுபிடி திட்டி எழுதிவிட்டேன். பிறகுதான் தெரிந்தது தவறு என்று. நல்லவேளை எழுத்துக்கள் தண்ணீர் பட்டு அழிந்து போச்சுன்னு எழுதியிருக்கார். நான் பொழைச்சேன் என்றார். நான் மழையை நினைத்து கொண்டேன். அதற்காக நன்றி கவிதை கூட பாடியிருக்கிறேன். மனப்பக்குவம் வரப்பெறாத நிலையில் இளங்கன்று பயமறியாது என்பதற்கிணங்க என்னோடு உடன் பயிலும் தகுதியும் திறமையும் வாய்ந்த ஏழை மாணவ நண்பன் ஒருவனுக்கு உதவித்தொகை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தை கொண்டு கல்வி நிலைய பொறுப்பாளரின் வீட்டிற்கு சென்றேன். மலைப்படுகடாம் என்ற இலக்கியத்தின் தலைவன் வீட்டிற்கு போகும் வழி எவ்வளவு அரிதோ அதைவிட அரிது அவர் முகவரியை கொண்டு அவர் வீட்டை காண்பது. ஃப்ளாஷ் போட்டோ எடுக்கும் புகைப்படக்காரனின் கேமராவை போல் மின்னல் பளிச்சிட்டது. பயிற்சி இல்லாத பக்கத்து வீட்டுக்காரரின் மிருதங்க வாசிப்பை போல் இடி கடுமையாக இடித்தது. 70 mm சினிமாவில் பெய்யும் மழையைப் போல் அப்படியே மழை பெய்தது. ஒரு வேறுபாடு, மழை திரையில் பெய்வதாக தெரிந்தாலும் திரையில் ஈரம் இருக்காது. ஆனால் இந்த அசல் மழை எந்த வேறுபாடும் இல்லாமல் எல்லார் மீதும் பெய்தது. எனக்கென்னவோ சலவை சோப் விளம்பரங்கள் தான் என் நினைவுக்கு வந்தன. இருட்டறையில் உள்ள தடா உலகம் என்பதை புரிந்து கொண்டேன். திரியழல் விளக்கு எரியும் வீட்டிற்குள் நுழைந்தேன். அது அடையா வாலியாக இருப்பதைக் கண்டு நான் தேடிய கொள்கை சான்றோர் வீடு அதுதான் என்று உணர்ந்தேன். மெல்லிய குரலில் யாரையோ கடிந்து கொண்டிருந்தார். அலுவலகத் தொடர்பான பணி அலுவலகத்தில்தான். இவ்வாறு வீட்டிற்கெல்லாம் வந்து தொல்லைப்படுத்துவதும் தொல்லைக்குட்படுத்துவதும் தவறு என்று கடும் தாளிப்பை போல் பொறிந்தார். என்னை அடையாளம் கண்டு, நீ எங்கே இங்கே வந்தாய் என்று தந்தை உணர்வோடு கேட்டார். பொய்மையும் வாய்மையிடத்த அல்லவா? மாடு மேய்க்கும் கண்ணனை பார்க்க வந்தேன், வழி தவறிவிட்டேன் என்றேன். மழைக்கு ஒதுங்க வந்தாயா என்று சொல்லிவிட்டு, அவன் எனக்கே வழிகாட்டி, அவன் ஊதிய குழல் கேட்டுதான் இந்த வானம் மழையை பெய்திருக்கிறது என்று கனிவான குரலில் பேசினார். ஒப்பனை செய்து கொண்ட நடிகை செயற்கை அழகுடன் திரைப்பட இயக்குனர் முன் காட்சி தொடக்கத்திற்கு தான் தயார் என்பது போல மின்சார குழல் விளக்கு கண்ணிமைக்கும் நேரத்தில் வந்தது. அகையுருளை போக்கும் உங்களை போன்ற பெரியவர்களுக்கு முன் நாம் எம்மாத்திரம் என்று சொல்லி தலைகீழாக யோகாசனம் செய்யும் மனிதனைப் போல வித்தைக்காரனை போல தொங்கிக் கொண்டிருந்தது. ஒரு நல்ல நண்பனின் எதிர்காலம் என் அணுகுமுறையால் பாழாகாமல் இருக்க காரணக்குறியாகிய மழை எனக்கு உதவிய மாண்பை நினைத்து நினைத்து வியக்காமல் இருக்க முடியாது. என் வீட்டு பக்கமோ பள்ளி பக்கமோ ஒரு தூறல் கூட இல்லை. எனக்காகவே அவர் வீட்டு பக்கம் பெய்தது போல் இருந்தது. அலுவலகத்துவம் புரிந்தது. இத்தகைய அருளுள்ளம் கொண்ட மழையை போய் பேய் மழை என்று சொல்கிறார்களே என்பதற்காக நான் வருத்தப்பட்டதுண்டு. என்னை பொறுத்தவரையில் மழை ஒரு குழந்தைதான். இன்னும் சொல்லப்போனால் எடுப்பார் கைப்பிள்ளை. இல்லை என்றால் மனிதனைப் போல சார்ந்த தன் வண்ணமாகுமா? சுற்றிடமாகிய சாக்கடையுடன் சேர்ந்து நலிகிறது. புனிதமான காவிரியில் பெய்கின்ற பொழுது அதற்கு இளமையும் அழகையும் ஊட்டுவதோடு தானும் பெருமை பெறுகின்றது. அது மட்டுமா, விண்ணையும் மண்ணையும் இணைக்கும் நீர் கம்பி என்று சொன்னார் என் புதுக்கவிதை நண்பர். யாராவது திருடி கொண்டு போய்விடப் போகிறார்கள் என்றேன். இல்லை, அது ஒரு பொது உடைமை கம்பி. எவரும் நுகரலாமே அன்றி உரிமை கொண்டாட இயலாது, அதற்கு இடமும் தராது என்றார். கவியே, நீ வாழ்க என்றேன். சுண்ணாம்பு சுவர்களில் கூட பாசம் பெருக்கும் இந்த மழையை ஒரு காப்பிய கவிஞன் மாமழை என்றானே, அவன் பெருமையே பெருமை.
கலை என்ற பெயரில் கருப்பு காட்சிகளை வெண்மையாக்கும், காசிதப் புலி காட்சிகளை வெண்மையாக்கும் காகிதப் புலக்கியவர் சிலர் விலைப்படைப்பு விளம்பரச் சுவரொட்டிகளை கிழித்து குப்பையாக்கி காற்று தூதன் கொண்டு தொட்டியில் எறிகின்றதே, அதை நினைத்தால் நெஞ்சம் நிறைவாகும். சட்டத்தின் சந்து பொந்துகளையும் மனிதனின் தனிமக் குறைபாடுகளையும் அறிந்து தங்கள் கருத்தை முற்றுவிக்கும் இருள் மனிதர்களுக்கு சவுக்கடி கொடுக்கும் இயற்கை சட்ட ஒழுங்கு காவலன் இந்த மழைதான். தாத்தா மழை என்றாள் பெண் வயிற்று பேத்தி. சாளரத்தில் சாரலை காணோமே என்று நினைத்தேன். எங்கம்மா, எங்க மழை என்று கனிவோடு கேட்டேன். இங்க தாத்தா, இந்த ஸ்லேட்ல என்று சொல்லிக்கொண்டு அந்த 4 வயது குழந்தை கையில் உள்ள ஸ்லேட்டை பிடித்து கொண்டு தத்தி தளிர் நடையிட்டு வந்தது. அப்பொழுது வானொலியில் ஓடி வருகையிலே கண்ணம்மா உள்ளம் குளிருதடி என்ற பாடலை குயிலின் குரல் ஒத்த பெண்மணி பாடிக்கொண்டிருப்பதை கேட்டேன். குழந்தைக்கு கூட மழை ஓவியமாக எவ்வளவு எளிதாக வந்துவிடுகிறது. வியந்தேன். இசைமழை, அன்பு மழை, கவிமழை ஆகிய அனைத்திலும் ஒரே நேரத்தில் திளைத்ததால் கற்பனை உணர்வு சிறகுகள் கொண்டு நெடுநேரம் கவிதை வானில் பறந்துவிட்டு இலக்கிய உலகத்திலிருந்து இட்லி உலகத்திற்கு வந்தேன். முற்றும்.